அண்ணா அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன். சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வேறு போயிட்டுருக்கு. இதெல்லாம் நான் வாங்குவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. என்ன ப்ராடக்ட்னு காட்டுறவாங்க. அண்ணா இங்கே இருக்கேன். என் ஹஸ்பண்ட்க்கு ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ராடக்ட்ஸை வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீ பாட் திஸ் ஃபார் மீ. பாப்மார்ட்டுங்கிற சைனீஸ் கம்பெனியோட ஒரிஜினல் லபபூஸ் 2000 ரூபாயிலிருந்து பல ஆயிரங்கள் வரைக்கும் பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணுற அளவுக்கு டிமாண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன இதில் இருக்குன்னு பார்த்தா இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணுற பிளைண்ட் பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த வேரியண்ட்டில் 6 மாடல்ஸ் இருக்கும். பட் நம்ம பே பண்ணி ஓப்பன் பண்ணாதான் நமக்கு இதில் எந்த மாடல் கிடைச்சிருக்குன்னே தெரியும். இதில் 172 பாக்ஸஸில் ஒரு சீக்ரெட் மாடலும் இருக்கும். ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த மான்ஸ்டர் மாதிரி இருக்க பொம்மைகளை 20s and 30s இருக்கவங்க தான் அதிகமாக வாங்குறாங்க. ஒரு பக்கம் எனக்கு அந்த சீக்ரெட் மாடல் கிடைச்சிடாதான்னு மக்கள் கிட்ட இருக்க கியூரியாசிட்டி, இன்னொரு பக்கம் செலிபிரிட்டிஸ் இதை ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு போறதுன்னு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனதுல அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மட்டும் 350% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த லபுபுவை வாங்கி என்னோட ஹஸ்பண்டும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் இந்த லபுபுவை பார்க்குறப்போ ரியலைஸ் பண்ணுறது, நம்மளை சுற்றி ஒரு விஷயத்த 10 பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும், நமக்கு அது தேவையோ இல்லையோ நம்மளும் அதை செஞ்சே ஆகணும்னு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி டேக் அ பாஸ் அண்ட் திங்க் யுவர் செல்ஃப் இஃப் யூ ரியலி நீட் திஸ்.